நமஸ்காரம். நான் நம்ம வீடு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்காக இது ஸ்ட்ராபெரி. என்னடா ஸ்ட்ராபெரி எல்லாம் வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு பண்ண போறது ஸ்ட்ராபெரி கேக். பார்க்கலாமா? வாங்க. முதல்ல ஸ்ட்ராபெரியை நல்லா தோல் சீவிட்டு நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கப் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் நீங்கள் அளவு மற்றதையும் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. இது விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நல்லா விஸ்க் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்க நல்ல வெண்ணெயெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது விஸ்க் நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் கப்லேயே 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதை சலிச்சு நான் அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுறேன். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம விஸ்க் பண்ணி வச்சிருக்கிறதுல என்ன டம்ளர் வச்சிருக்கீங்களோ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் கோதுமை போட்டு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் பேக்கிங் சோடா போடணும். பேக்கிங் சோடா நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் வாய் பொத்துரும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது மிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியே ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதோட நான் இப்போ ஸ்ட்ராபெரி ஏற்கனவே நான் பியூரி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இதோட போட்டுறேன். இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று சேர்ற மாதிரி. நம்ம போட்டிருக்க கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் கூட இது கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது பீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ட்ரேல நல்லா பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம மாவு இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டிசைனில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, மோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டூட்டி ஃப்ரூட்டி போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் செரிஸ் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணக்கப்புறம் நான் இப்போ 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கேன்பெரிஸ் வச்சு நான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி 10 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா நம்மளோடது பேக் ஆகி வந்துருச்சுங்க. பாருங்க செம்மையா இருக்குல்ல, பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா ஒரு டவுட் எல்லாருக்கும் வந்திருக்கும், என்ன நடுவில் ஏதோ 100 எழுதிருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, இது நம்மளோட 100 வீடியோஸுங்க.
நம்மளோட வீடியோஸ் நிறைய போட்டுட்டே இருந்து நம்ம இப்ப வந்து 100 வீடியோ வந்துட்டோம். நம்ம கவனிக்காம விட்டுருப்பீங்க. நான் இன்னைக்கு போட்டிருக்கிறது 100வது வீடியோ தாங்க. அதுக்கான இதுதான் இது. ஸோ அதுக்கான செலிப்ரேஷன் கேக் தான் இது. ஸோ மறக்காம நீங்களும் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணா மட்டும் போறாது, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அப்பப்போ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணாதான் என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உடனே போடும்போது வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி நான் உங்களுடன் சந்திக்கிறேன். நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை நீங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.